ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அஸ்வத். வெல்கம் டு அஜீஸ் பார்வை. சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் நடந்த பயங்கரமான அமானுஷ திகில் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற அமானுஷ சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்ததுன்னா என்னோட இமெயிலுக்கோ அல்லது இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ வாய்ஸ் நோட்ஸ் அல்லது மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஸ்டோரி நான் அப்லோட் பண்ணுறேன். கதைக்குள்ளே போகலாம். கார்த்திகேயன் அப்படின்றவர் அந்த கிராமத்தில் தன்னுடைய அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு வராரு. கார்த்திகேயன் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கேமராமேனா. அவர் தினமும் 11 மணிக்கு கடையை போட்டுட்டு கடைசி பஸ்ஸுக்கு தான் ஊருக்கு வருவார். அவங்க ஊருக்கு 11:15 தான் கடைசி பஸ். 3/4 மணி நேரம் டிராவல் அவங்க ஊருக்கு. அந்த ஊருக்கு போகிற வழியில் அவங்க ஊருக்கு போகிற பஸ்ஸு ரெகுலராகவே மார்னிங் ஷிஃப்ட்டில் ஒரு கண்டக்டரும் ஒரு டிரைவரும், நைட் ஷிஃப்ட்டில் ஒரு கண்டக்டர் ஒரு டிரைவரும் தான் ஓட்டுவாங்க, மாற்றி மாற்றி. ஆனால் அன்றைக்கி நைட்டு ஏதோ ஒரு காரணத்தினால ரெகுலராக வர 2 ஷிஃப்ட் டிரைவரும் 2 ஷிஃப்ட் கண்டக்டருமே அந்த நாள் வரவே இல்லை. அதாவது அவங்க வேலைக்கு வரல. வேற ஒரு டிரைவரும் வேற ஒரு கண்டக்டருமே வந்து வேலைக்கு வந்திருக்காங்க. புது ஆள் 2 பேருமே. அந்த ஊருக்கு போகிற ரூட்டில் புது ஆள். கார்த்திகேயன் அதே பஸ்ஸில் வராரு. அவங்க ஊருக்கு போகிற கடைசி பஸ்ன்றதுனால அதிக பேர் இல்லாமல் ஒரு 14 பேர் தான் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, கார்த்திகேயனோட சேர்த்து. டிரைவர் கண்டக்டர் சேர்க்காம பேசஞ்சர் மட்டும் 14 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. சிதம்பரத்துலேருந்து அவங்க கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு 8 ஸ்டாப்பிங் தான் இருக்குது. ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் நேருக்குன்னே சொன்ன மாதிரி. ஒரு 6வது ஸ்டாப்பிங் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு மேலே இருக்கும். அது ரெகுலராகவே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், நைட்டில் எரியிற லைட். ரெகுலராக வர டிரைவர்ஸ் எப்பயுமே வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் நிறுத்த மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். புதுசாக வந்திருக்க கண்டக்டரும் டிரைவரும் அவங்களுக்கு அந்த ஸ்டாப்பிங்கை பற்றி தெரியாததுனால அன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்டிட்டாரு. அந்த ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்டி கண்டக்டர் படிக்கிட்ட போயிட்டு அங்கே யார் இருக்காங்கன்னு பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது ஒரு லேடி வந்து ஒயிட் கலர் சாரி கட்டிருக்காங்க. அந்த ஒயிட் கலர் சாரியில் பிளாக் கலர் ஷேட் அடித்த மாதிரி இருக்குது. அதாவது கருப்பு கலர் புகை அடித்த மாதிரி ஒரு சாரி கட்டியிருக்காங்க. ஒயிட் கலர் சாரி, பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து எந்த ஊர்மா போகிறீங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த அம்மாட்ட பதில் இல்லை. அந்த அம்மா வந்து கண்டக்டர் வரணும் முறைச்ச மாதிரி பார்த்துட்டு பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ஏறி ஜன்னல் சீட்டை வந்து உட்காந்துடுறாங்க. அந்த லேடி ஏறுறது டிரைவருக்குமே தெரியும், கண்டக்டருக்குமே தெரியும். பஸ் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்கிறார். அப்போ தான் டிக்கெட் எடுக்கவே ஆரம்பிக்கிறாரு. ஒரு 5 ஸ்டேஷனுக்கு அப்போ தான் டிக்கெட் எடுக்கவே ஆரம்பிக்கிறாரு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு. எடுத்துகிட்டு வரும்போது அந்த லேடிகிட்ட வந்து டிக்கெட் எடுக்க வந்து எந்த ஊருமா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குற அந்த டைமில் சடனாக டிரைவர் என்ன பண்ணுறாரு, பிரேக் போட்டுறாரு. டப்புன்னு எங்கேயுமே பிடிக்காம இருந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, லைட்டாக டக்குன்னு கீழே பின்னாடி ஓடி போய் சாஞ்சிட்டாரு. பதற்றமாயிட்டாரு. என்னன்னா ஆச்சு அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட கேட்குறாரு. அவர் வந்து இல்லை, முன்னாடி ஒரு பாம்பு வந்து எதையோ முழுங்கிட்டு பொறுமையாக நவுந்து போயிட்டு இருக்கு, அது போட்டும் அதுக்காக நிறுத்தினேன், டப்பு நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாம்பை போகிறத டிரைவரும் கண்டக்டரும் பார்க்குறாங்க. அது மூவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப பஸ் எடுக்கிறாரு. பஸ் எடுக்கும்போது கண்டக்டர் என்ன பண்ணுறாருன்னா டிக்கெட் எடுக்க திரும்ப போகிறாரு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா அந்த லேடி வந்து டிக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த ஆள்கிட்ட அவங்கள ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிடுறாரு. அடுத்த ஆள்கிட்ட போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வராரு. வந்துட்டு கண்டக்டர் கவனிக்கிறாரு. எல்லாரும் பக்கத்துலையுமே ஆள் உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த லேடி பக்கத்தில் மட்டும் யாருமே உட்காரல. இதை கவனிச்சு தான் இருக்கார் கண்டக்டர். போய் முன்னாடி போய் உட்காந்துடுறாரு. இப்போ அடுத்தடுத்த ஸ்டாப்பிங் வருது. இந்த இடத்துல கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா பின்னாடி கடைசி சீட்டில் உட்காந்து தூங்கிட்டு வராரு. அவர் வந்து 4 பூரா அங்கே கடையில் ஒர்க் பண்ணுறதுனால ஆர்டருக்குலாம் போவாங்க இல்லையா, ஸ்டுடியோலாம் ஆர்டர், இந்த கல்யாணம் ஆர்டருக்குலாம் போவாங்க இல்லையா, அதனால் டயரில் வந்துட்டு இருக்காரு. டயரில் பின்னாடி உட்காந்து தூங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. கடைசி ஸ்டாப் வரதுக்கு இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்குது. திடீர்னு கண்டக்டர் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி திரும்பி பார்த்து யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது டிரைவருமே கேட்குறாரு, எல்லாருமே இறங்கிட்டாங்களா, மீதி 3 பேர் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் கேட்குறாரு. கேட்கும்போது ஆமாண்ணா 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கடைசி ஸ்டாப் வரப்போது அந்த லேடி ஏறினாங்க இல்லையா, அவங்க வந்து டிக்கெட் எடுக்காதது இப்போ தான் அவருக்கு ஞாபகமே வருது. கண்டக்டருக்கு இந்த லேடி டிக்கெட் எடுக்கலையே, எந்த ஊர் போகிறாங்கன்னு நம்மள்ட்ட சொல்லலை, இவங்க பாட்டு டிக்கெட் எடுக்காமல் ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அந்த லேடி அங்கே இல்லை. பார்த்த உடனே இவங்க எங்கே இறங்கினாங்க, டிக்கெட் எடுக்காமல் அவங்க பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டாங்க, அவங்க பாட்டு இறங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் டிரைவர்கிட்ட வந்து சத்தமாக பேசுகிறாரு. லேடி இறங்கினதை நீங்கள் பார்த்தீங்களாண்ணா, வண்டி நிப்பாட்டும் பொழுது நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்களா அப்படின்றத கண்டக்டர் வந்து டிரைவர்கிட்ட கேட்குறாரு. இல்லைப்பா, அவங்க இறங்கின மாதிரி எனக்கு தெரியல, நான் பார்க்கும்ல அவங்க உள்ளே தான் உட்காந்துருக்காங்க, கடைசி ஸ்டாப்பில் இறங்க போகிறாங்க நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு டிரைவர் சொல்கிறாரு. இவர் வந்து இதை பற்றி பேசிகிட்டே பின்னாடி போகிறாரு. பின்னாடி ஒரு தாத்தா, கார்த்திகேயன், அப்புறம் ஒரு லேடி 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த தாத்தா வந்து ஒரு பேசுறதை கேட்டுறப்பறதுக்கு கூப்பிட்டு யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது ஒரு லேடி ஒருத்தங்க ஏறினாங்களே, அந்த ஸ்டாப்பிங் பேரை சொல்லி அந்த ஸ்டாப்பிங்கில் ஒரு லேடி ஒருத்தங்க ஏறினாங்க, அவங்க டிக்கெட் எடுக்கல, எங்கே இறங்க போகிறோன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நாங்களும் இதே பஸ்ஸில் தான் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உட்காந்துட்டு வரோம், ஆனால் யாருமே ஏறினதான் நாங்கள் பார்க்கவே இல்லை, நீங்கள் ஏறினா சொல்கிறீங்க. அவர் கிளியராக சொல்கிறாரு. கண்டக்டர் வெள்ளை சாரி கட்டிருந்தாங்க, கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, ஒருத்தங்க ஏறினாங்க, ஏறி ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்தாங்க, படிக்கட்டுலேருந்து 2வது சீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்கிறாரு. அந்த தாத்தா அப்படிலாம் யாரும் ஏறவே இல்லைப்பா, நீ பார்த்தது வேற ஒன்றத்தை பார்த்துருக்க அப்படின்னு சொல்கிறாரு. வேற ஒன்று பார்த்துருக்கேண்ணா அப்படின்னு ஒரு ஷாக்காக, என்னத்தை பார்த்தேன் தாத்தா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த தாத்தா சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்டினீங்க இல்லையா, ஸ்ட்ரீட் லைட்டு பிளிங்க் ஆகி எரிஞ்சது இல்லையா, அந்த பஸ் ஸ்டாப்பில் ரெகுலராக வர டிரைவரோ கண்டக்டரோ பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா
அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு வந்து அதே இடத்துல வந்து அடிபட்டு இறந்து போச்சு. அது இறந்து போனதுக்கப்புறம் அந்த வழியாக போயிட்டு வர பைக்கு, கார் எல்லாத்தையுமே வந்து குறுக்க போய் அச்சுறுத்துற மாதிரி நிறைய பேச்சுகள் இருக்குது. நாங்களும் சில நேரங்களில் பார்த்துருக்கோம் அப்படின்றது கண்டக்டர்கிட்ட சொல்கிறாரு. கண்டக்டர் கேட்டோன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆகிட்டு அதிர்ச்சியிலே போயிட்டு முன்னாடி போய் அவர் சீட்டில் உட்காந்துறாரு. இதை பற்றி டிரைவர்கிட்ட ஆனால் அவர் பேசிக்கல. இந்த மாதிரி என் தாத்தா சொல்கிறாருன்றத டிரைவர்கிட்ட பேசிக்கல. இதை பற்றி இந்த நேரத்தில் பேச வேணாம், நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுறாரு. கடைசி ஸ்டாப் வருது, எல்லாரும் இறங்கி வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் வந்து கார்த்திகேயன் மறுபடியும் ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. ஸ்டுடியோவுக்கு போயிட்டு நைட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி கிளம்புறாரு. கடைசி பஸ்ஸுக்கு கிளம்பி வராரு. பெருசாக வேலை இல்லைன்றதுனால இன்றைக்கி தூங்காமல் முடிச்சுட்டே வராரு. வரும்போது டிரைவருக்கு தான் தெரியாது இல்லையா, அந்த மாதிரி விஷயம் இருக்குது தெரியாது இல்லையா. இன்றைக்கும் அதே ஸ்டாப்பிங்கில் அந்த லேடி நிற்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு டிரைவர் வந்து பஸ்ஸை நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டினோடனே கண்டக்டர் டக்குன்னு அலறாரு டிரைவர்கிட்ட. அண்ணா ஏன் வண்டி நிப்பாட்டினீங்க, வண்டி எடுங்க, ஏன்ப்பா கத்துற, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, வண்டி எடுங்கண்ணா ஃபஸ்ட்டு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல வேலை வந்து பஸ்ஸை வந்து கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிட்டாரு. ஸ்டாப்பிங்க்கும் ஒரு 10 அடிக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. டப்புன்னு என்ன பண்ணுறாரு, உடனே பஸ் எடுத்து மூவ் பண்ணிடுறாரு. பஸ் மூவ் ஆகும்போது தான் கண்டக்டர் வந்து நடந்த விஷயத்த, அந்த தாத்தா சொன்ன விஷயத்த இப்போ டிரைவர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி சீட்டில் தான் உட்காந்துருக்காரு. கடைசி சீட்டில் லெஃப்ட் சைடு வந்து ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்காரு. இப்போ அந்த ஸ்டாப்பிங்கில் அந்த லேடி நிற்கிறத கார்த்திகேயன் பார்க்குறாரு. அவர் நேருக்கு நேராக அந்த லேடியை பார்க்குறாரு. அந்த லேடியும் இவரை வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முகம் ஒரு மாதிரி விகாரமாக இருக்கிறத கார்த்திகேயன் கவனிக்கிறாரு. அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதுனாலையும் விகாரமாக இருக்கிறதுனாலையும் அவங்க முகத்தை உத்து பார்த்துட்டே இருக்காரு. அந்த லேடியும் இவரை வந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. அவர் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்காருன்றதுனால, அதுவும் கடைசி சீட்டில் உட்காந்துருக்காருன்றதுனால பின்பக்க கண்ணாடியிலையும் அவரால் பார்க்க முடியும். இப்போ பஸ்ஸு முன்னாடி மூவ் ஆனதுக்கப்புறம் பின்பக்க கண்ணாடியிலும் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் டக்குன்னு கொஞ்சம் முன்னாடி வரது கவனிக்கிறாரு. அந்த லேடி முன்னாடி வந்த உடனே இவர் பட்டுன்னு என்ன பண்ணுறாருன்னா திரும்பி உட்காந்துக்கிறாரு. ஒரு மாதிரி இவருக்கும் பதற்றம் ஆகிடுது. அன்றைக்குமே கடைசி ஸ்டாப்பில் இறங்கி வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் தூங்கிடுறாரு. காலையில் தினமும் 5 மணிக்கு எழுந்திருக்கிற கார்த்திகேயன் அன்னைக்கு 8:30 மணி ஆகிடுச்சு எழுந்திரிக்கிறதுக்கு. அவங்க அம்மா 2 குரல் கொடுத்து பார்த்துருக்காங்க, எழுப்பி பார்த்துருக்காங்க. அவர் எந்திரிக்கல. சரி பையன் வந்து டயர்டில் தூங்குறான் அப்படின்னு விட்டுறாங்க. அவர் 8:30 மணிக்கு எழுந்திரிச்சு என்னை ஏமா எழுப்பல அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது, இல்லைப்பா ரொம்ப அசதியாக தூங்கிட்டு இருந்தேன், அதனால் நான் அவனை எழுப்பல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நேரமானாலும் பரவாயில்லன்னு அன்றைக்கி கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு அவர் திரும்ப பஸ்ஸில் வரும்பொழுது அதே ஸ்டாப்பிங்கை கிராஸ் பண்ணும்போது அதே லேடி அதே இடத்துல நிற்கிறத இன்றைக்கி கார்த்திகேயனும் கவனிக்கிறாரு. அந்த கண்டக்டரும் டிரைவரும் கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல நிப்பாட்டாமல் டிரைவர் வேகமாக வண்டி ஓட்டிட்டு போயிடுறாரு. இதை பார்த்தோன்னே பயத்தில் பின்னாடி உட்காந்துட்ட கார்த்திகேயன் வேகமாக எழுந்துச்சு போயிட்டு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துறாரு. இறங்கி வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. தூக்கத்துலேருந்து திடீர்னு எழுந்துச்சுக்கிறாரு கார்த்திகேயன். என்னென்னு பார்த்தா அந்த லேடியோட ஃபேஸ் அவருக்கு ஞாபகம் வருது. ஒரு மாதிரி விகாரமான உருவத்தை பார்த்தோன்னே அவருக்கு அது ஞாபகம் வருது. எழுந்துச்சு அவர் தண்ணி குடிச்சு திரும்ப படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் அதே மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க அம்மா அவருக்கு லெஃப்ட் சைட்லையும் அவங்க அப்பா அவருக்கு ரைட் சைட்லையும் நடுவில் தான் கார்த்திகேயன் படுத்திருக்காரு. திடீர்னு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி குடிக்க எழுந்திருக்கிறாங்க. தண்ணி குடிக்க எழுந்திரிச்சு பார்க்கும்பொழுது கார்த்திகேயன் படுத்திருந்த இடத்துல கார்த்திகேயனை காணோம். சரி பையன் வந்து பாத்ரூம் தான் போயிருப்பான் அப்படின்னு அவங்க பெருசாக கண்டுக்கல. பையன் வந்து படுத்ததுக்கப்புறம் நம்ம தூங்குவோம்னு சொல்லி உட்காந்தே இருக்காங்க. 10 நிமிஷம் ஆச்சு, கார்த்திகேயனை காணோம். வேறு வழி இல்லாமல் குரல் கொடுக்குறாங்க. கார்த்திகேயான்னு சொல்லி அவரை கூப்பிட்றாங்க. பாத்ரூமில் இருந்தால் அவர் ரிப்ளை பண்ணுவாருன்னு. அவருக்கு 2 தடவை குரல் கொடுத்துமே அங்கேருந்து எந்த பதிலுமே வரல. 2 தடவை கூட்டுமே பதில் காணமே அப்படின்னு கார்த்திகேயனோட அம்மா எஞ்சி வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே போய் பார்க்கும்பொழுது லைட்டு போட்டு பார்க்குறாங்க. அவங்க வீட்டோட லெஃப்ட் சைடு கார்னர் மூலையில் காம்பவுண்டு ஓரமாக தோட்டம், சின்ன தோட்டம் மாதிரி இருக்குது. அந்த தோட்டத்தில் ஓரமாக செவுத்தோரமாக போய் முட்டின மாதிரி கார்த்திகேயன் போய் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி உரும்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு கடினமான குரலில் உரும்பிக்கிட்டே இருக்காரு ஒரு மாதிரி. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு சொரன்னு ஆயிடுச்சு. கிட்ட போயிட்டு அவங்க அம்மா ஒரு தோள்பட்டையில் கை வச்சு கூப்பிட்றாங்க. கார்த்தின்னு கூப்பிட்றாங்க. அவங்களோட கையை தட்டி விட்டுறாரு. ஓ அப்படின்ற மாதிரி சத்தமாக சொல்கிறாரு. அவங்க டக்குன்னு எட்ட வராங்க. எட்ட வந்துட்டு திரும்ப போய் கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது மறுபடியும் வேகமாக கையை தட்டி விட்டுறாரு. பயத்தில் அவங்க அம்மா வேகமாக போயிட்டு கார்த்திகேயனோட அப்பாகிட்ட போயிட்டு இந்த மாதிரி பையன் அங்கே போய் நிற்கிறான், என்னென்னு சிந்தரில் வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா போய் கூப்பிட போகிறாரு. அவங்க அப்பாவையும் விரட்டுறாரு. அவங்க அப்பா தோள்பட்டையில் ஓங்கி ஒரு அடி அடித்த உடனே டப்புன்னு அவர் வந்து சுயநினைவுக்கு வராரு. யார்? கார்த்திகேயன் சுயநினைவுக்கு வராரு. வந்து திரும்பின உடனே கார்த்திகேயன் கேட்குறாரு, ஏன் நம்ம எல்லாம் ஏன் இங்கே நிற்கிறோம், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் ஆகலப்பா, நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் பூஜை ரூம்லேருந்து விபூதி எடுத்து நெத்தியில் வச்சு விட்டு படுத்து தூங்க சொல்லிடுறாரு. கார்த்திகேயனும் தூங்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவும் தூங்கிடுறாங்க. மறுநாள் விடியுது. எப்பவும் போல் கார்த்திகேயன் சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுறாரு. அதே மாதிரி மறுபடியும் வராரு. அதே உருவத்தை பார்க்குறாரு. மறுபடியும் எப்பயும் போல் கார்த்திகேயன் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடறாரு. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு வாசப்படியில் யாரோ அடையாளம் தெரியாத ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அங்கே நிற்கிறத பார்க்குறாரு. கிட்டக்க போக அது வந்து வேலி மேலே போட்டிருக்க துணி, வேலி மேலே ஒரு துணி போட்டிருக்காங்க. அந்த துணியை தான் பார்த்து யாரோ நிற்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டாரு. சரி இது நம்ம பிரம்மன் நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அன்னைக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு கார்த்திகேயனோட அம்மாவும் அப்பாவும் தூங்க கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா நேற்று நடந்த விஷயத்தினால அவங்க கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிடுறாங்க. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா கார்த்திகேயன்
திடீர்னு தூக்கத்துலேருந்து ஏஞ்சி உட்காந்துக்கிறாரு. அவர் ஏஞ்சி உட்காந்ததை அவங்க அம்மா கவனிச்சிடுறாங்க. அவங்க அம்மா எழுந்து, கார்த்தி என்னாச்சு, ஏன் எழுந்து உட்காந்துருக்க, தூக்கம் வரலையா, படுப்பா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அவரை தொடும்பொழுது ஒரு கடினமான பெண் குரல்ல ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறாரு, மிரட்டுறாரு. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவும் பக்கத்தில் படுத்திருந்தவர் டப்புன்னு எழுந்திரிச்சுக்கிட்டாரு. ஏஞ்சி லைட்டை போடுறாரு. லைட்டை போட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டையும் அதே மாதிரி பண்ணுறாரு. அப்போது கார்த்திகேயனோட முகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விகாரமாக இருக்குது, நார்மலாக இல்லை. அவரோட கண்ணுமே கொஞ்சம் ரெட்டிஷாக மாதிரி இருக்குது. அவரோட குரலும் நார்மலான குரல் இல்லை, வேற யாரோ ஒருத்தவங்களோட குரலில் பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. உடனே வேகமாக போயிட்டு சாமிகிட்ட வந்து விபூதி எடுத்துகிட்டு வந்து அவர் நெத்தியில் வச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவர் நார்மலாகி படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் அவர் வேலைக்கு போயிட்டு வராரு. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கார்த்திகேயனை பார்த்து, தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாமிகிட்ட போயிட்டு புட்டு வச்சுட்டு வந்து படுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா புதுசாக இருக்கே, புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே, சொல்கிறத செய்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அவரும் வந்து போய் புட்டு வச்சுட்டு வந்து படுத்துறாரு. அன்றைக்கி நைட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூங்கிடுறாரு. காலைல எழுந்த உடனே காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க அப்பாவும் எழுந்திரிக்கிறாரு. காலையில் கார்த்திகேயனோட அப்பா கார்த்திகேயன்ட்ட, இன்றைக்கி நீ வேலைக்கு போக வேணாம்ப்பா, இன்றைக்கி நமக்கு பெரிய வேலை இருக்குது, நம்ம ஊரில் உள்ள ஒருத்தர்கிட்ட பணம் வாங்க வேண்டிய வேலை இருக்குது, பணம் வாங்கிட்டு சில சில்லறை வேலைகள்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது, இன்றைக்கி நீ என் கூட இரு, வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவரையும் யோசிச்சுக்கிட்டே, சரிப்பா லீவ் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வேலைக்கு போகல, வெளியே வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாரு அவங்க அப்பா. அந்த நேரத்தில் கார்த்திகேயன் குளிக்க போகிறாரு. கார்த்திகேயன் குளிக்க போகிறப்போ கார்த்திகேயனோட அப்பா கார்த்திகேயனோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம பையனை மசூதிக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. வேறு வழி இல்லை, நம்ம கண்ணால் பார்த்த விஷயத்த இப்படியே விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மசூதிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இது கார்த்திகேயனுக்கு தெரியாது. நான் கார்த்திகேயனை கூப்பிட்டுட்டு முன்னாடி போகிறேன், நீ கார்த்திகேயனோட நண்பர்கள் 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு மசூதிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி கார்த்திகேயனோட அப்பா சொல்கிறாரு. கார்த்திகேயனும் கார்த்திகேயனோட அப்பாவும் முன்னாடி கிளம்பி போகிறாங்க. அவங்க போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மசூதி தாண்டி தான் இருக்குது. அதனால் டவுட் இல்லாமல் அவர் கூட போகிறாரு. மசூதிக்கிட்ட போன உடனே கார்த்திகேயனோட அப்பா நிறுத்துப்பா அப்படின்னு சொல்கிறாரு. வண்டியை நிறுத்துறாரு. நிறுத்தினோடனே, இங்கே ஏன்ப்பா நிறுத்தணும், நம்ம போக வேண்டிய இடம் வேறு தானே, நம்ம ஏன் இங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு கார்த்திகேயன் கேட்குறாரு. இல்லைப்பா, உள்ள ஒரு வேலை இருக்குது மசூதியில் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனேவே கார்த்திகேயனோட முகலாம் பார்த்தீங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றத அவரும் இப்போ ஒரு உணர்றாரு. கார்த்திகேயன் உணர்றாரு. ஆனால் அது கார்த்திகேயனாவே இல்லை. இப்போ அவர் உள்ளே கூப்பிட்டா உள்ளே வரவே மாட்டேன்றாரு கார்த்திகேயன். பின்னாடி பார்த்தா கார்த்திகேயனோட அம்மாவும் கார்த்திகேயனோட நண்பர்களும் வந்துட்டாங்க. வந்து அவரை கட்டாயப்படுத்தி உள்ளே இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. 4 பேர் இழுத்துமே அவரை உள்ளார கூட்டு போக முடியல. ஒரு மாதிரி வித்தியாசமான குரலில் கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னை விடுங்க, என்னை விடுங்கன்னு சொல்லி சத்தமாக கத்துறாரு. அதெல்லாம் பார்க்காம அவரை எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போயிடுறாங்க. உள்ள மசூதிக்குள்ளே போன உடனேவே அங்கே இன்னும் ஆக்ரோஷமாக மாறிடுறாரு. பேய் ஓட்டுவாங்க இல்லையா மசூதியில், அந்த பாய் வராரு. அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி என் பையனுக்கு ஆயிருக்குன்றத, இந்த மாதிரி என் பையனுக்கு விஷயம் நடந்திருக்குன்றத கார்த்திகேயனோட அப்பா அந்த பாய் கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் பையன் இங்கே தங்கட்டும், வெளியில் கூப்பிட்டு போக வேண்டாம், அவங்க கூட யாராவது 2 பேர் மட்டும் இருங்க, மற்றவங்களாம் வீட்டுக்கு போங்க, கவனமாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திகேயனோட அம்மாவும் அப்பாவும் அங்கேயே தங்கிடுறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. கார்த்திகேயன் தூங்க ஆரம்பிச்சிடறாரு மசூதியிலே படுத்து, வேறு வழி இல்லாமல். கார்த்திகேயனோட அம்மாவும் அப்பாவும் ஓரளவுக்கு வயசானவங்க தான். அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிடுறாங்க. ஒரு நிமிஷம் இடைவெளியே தான் தூங்கியிருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் கார்த்திகேயன் எழுந்துச்சி வெளியே போயிடுறாரு. டப்புன்னு ஒரே நிமிஷத்தில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்களோட பையனை அங்கே காணோம். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. எழுந்துச்சி வெளியே போய் எல்லா இடமும் தேடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும். அந்த குறிப்பிட்ட தூரம் வெளிச்சம் போகிற இடத்துல வரைக்கும் ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்காது, இந்தாண்ட ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கும். அந்த புளிய மரத்துக்கு வெளிச்சம் இல்லாத பக்கம் கார்த்திகேயன் நிற்கிறத அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. புளிய மரத்தை இப்படி கட்டி பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு. கிட்ட போயிட்டு, வாப்பா இங்கே ஏன்ப்பா வந்து நிற்கிற, வாப்பா நம்ம மசூதிக்கு போகலாம் அப்படின்னு கூட்ட உடனே அவரோட முகமும் நேரத்து மாறின மாதிரி விகாரணமாக மாறி குரலும் ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறுது. அவங்களுக்கு ரொம்ப பயம் ஏற்பட்டுருச்சு. என்ன பண்ணுறதுனே புரியல. இதுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி உள்ளே கொண்டு போகிறது, ஏன்னா நைட்டுக்கு மேலே ஆகிடுச்சு இல்லையா, அவங்களுக்கும் அந்த விஷயத்தை பார்த்து பயமாக இருக்கும்ல. அதனால் அவங்க உடனே அந்த பாயை கூப்பிட்றாங்க. அவர் வராரு. அவர் ஏதோ கண்ட்ரோல் பண்ணி கஷ்டப்பட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் வந்து நாளைக்கு வந்து என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலைல அவர் வராரு. வந்துட்டு அவரை வந்து கவனிக்கிறாரு. கார்த்திகேயனை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கையில் ஒரு தாயத்து கட்டி விட்டுட்டு, பத்திரமா பார்த்துக்கோங்க, கார்த்திகேயனை தனியாக அனுப்பிச்சிட்டு அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் பையனை தனியாக எங்கேயும் அனுப்ப வேணாம், பத்திரமா பார்த்துக்கோங்க, ஒரு 2-3 நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கார்த்திகேயனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, கார்த்திகேயன் மறுபடியும் தூக்கத்துலேருந்து எழுந்து உட்காந்து ஒரு மாதிரி பெணாத்த ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி அவரோட முகம் விகாரமாக மாறல, குரல்லாம் மாறல, ஆனால் ஒரு மாதிரி பெணாத்துறாரு. தனக்கு ஏதோ ஒன்று ஆனதை அவர் உணர்றாரு. அவங்க அப்பா அம்மா கேட்குறாரு, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் அவளப்பா, கண்ணை மூடி படு, தூக்கம் வரும், தூங்குன்னு சொன்ன உடனே
அவரும் படுத்துடுறாரு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கார்த்திகேயன் வேகமா எந்திச்சு வெளியே போறாரு. வெளியே போறது அவங்க அம்மா மட்டும் நோட் பண்றாங்க. அவங்க அப்பா வந்து டயர்ட்ல தூங்கிட்டாரு. அவங்கள கூட்டு போனது வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவங்க அப்பா தூங்கிட்டாரு. அவங்க அம்மா மட்டும் முழிச்சிருக்காங்க. இவரு போன உடனே இவங்க அம்மா எந்திச்சு பின்னாடியே போறாங்க. கதவு வழியா தொறக்காம அந்த கதவோட கேப்ல நின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன பண்றாருன்னு. அவங்க வீட்டுக்கு வெளிய கோழி கூண்டுகள் இருக்கும். அந்த கோழி கூண்டுல படபடன்னு கையை விட்டு ஒரு கோழியை பிடிச்சி கடிச்சு பிச்சிடுறாரு. இந்த பக்கம் கோழியோட உடம்பையும் இந்த பக்கம் கோழியோட தலையையும் வச்சுட்டு இப்படி திரும்பி சைடில் திரும்பி பார்க்குறாரு. யாராவது பார்க்குறாங்களான்றதை பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்பொழுது அவங்க அம்மா கதவுக்குள்ளேருந்து பார்க்குறாங்க. இதை அவங்க அம்மா பார்த்துட்டு உடனே அவங்க அப்பாவை எழுப்பி இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளியே நிற்கிறான் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா வேகமாக எழுந்துச்சு போய் அவரை பிடிச்சி உள்ளே கூட்டு வந்துறாரு. பயப்படாமல் உள்ளே கூட்டு வந்து வேறு வழியில் பையனாச்சே என்ன பண்ணுறது, அதனால் ஒரு பயப்படுவார், அதை பற்றி பயப்படுவார், என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி உள்ளே கூட்டு வந்து அவரை சமாதானப்படுத்தி படுத்து தூங்க வச்சிடுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மறுபடியும் அந்த பாய் கிட்ட போய்ட்டு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது சாதாரணமான விஷயமா இருக்கும், இந்த ஆயத்து கட்டினா மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சா அந்த ஆயத்து கட்டு விட்டேன், இன்னமும் சரியாகலை அப்படின்னா கூட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யோசிக்காமல் கார் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கார்த்திகேயனை கூப்பிட்டு தர்காவுக்கு போகிறாங்க. அதாவது மசூதிக்கு போகிறாங்க. மசூதிக்கு போனதுக்கப்புறம் அங்கே செய்ய வேண்டிய சில சடங்குகள்லாம் செய்கிறாங்க. அந்த பேய் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சடங்குகள்லாம் செய்கிறாங்க. அதை பண்ணும்பொழுது கார்த்திகேயன் காட்டு மிராண்டித்தனமாக ரொம்ப சத்தமான குரலில் ரொம்ப சத்தமாக கத்துறாரு. அதுவும் அவரோட குரலில் கிடையாது, ஒரு பெண்ணோட குரலில், கடினமான பெண்ணுடைய குரலில் சத்தமாக கத்துறாரு. அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க அவரை. ஏன்னா அந்த மாதிரி கத்துறாரு. அவரை கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கையும் காலையும் கட்டி போட்டு பேய் ஓட்டுற சில வேலைகளை செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. அதாவது நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் அந்த பாய் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எல்லாம் பண்ணிட்டோம், எந்த பிரச்சனையும் இனிமேல் இல்லை, ஆனாலும் இனிமேல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத அந்த பாய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஏற்கனவே தர்காவுக்கு வந்திருக்காங்க, வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் மறுபடியும் நடந்திருக்கு, மறுபடியும் எதாவது நடக்குமோன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க. கார்த்திகனோட அப்பா தனியாக போய்ட்டு அந்த பாய்கிட்ட பேசுகிறாரு. என்னாச்சு, எதனால் இவனுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பாயுமே என்ன சொல்கிறாருன்னா, யார் என்னென்னலாம் நான் விசாரிக்கல, உங்கள் பையன் உடம்புல இருந்த விஷயத்த நாங்கள் வெளியே எடுத்துட்டோம், அவ்வளோதான், இதுக்கப்புறம் உங்கள் பையனை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு அனுப்பாதீங்க, அப்படியே வேலைக்கு நீங்கள் அனுப்புனாலும் 6:30 மணிக்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகேயனோட அப்பா கிட்ட அந்த பாய் சொல்கிறாரு. கேட்டவொடனே இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சா முடியலன்னு தெரியாமல் பயமாக இருக்குது. வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்திகேயனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு முடிவு பண்ணுறாரு. பையனை வெளியே வேலைக்கு அனுப்பிச்சா நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 2-3 நாள் போகுது, ஒரு 4 நாள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 நாளுக்கு அப்புறம் கார்த்திகேயன் வந்து ஒரு நார்மலான சுச்சுவேஷனுக்கு வராது. நார்மலான சூழ்நிலைக்கு வந்து அப்போ தான் கேட்குறாரு, ஒரு வாரமாக நான் நானாகவே இல்லை, ஒரு மாதிரி வித்தியாசமாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றத கார்த்திகேயன் அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டே சொல்கிறாரு. அப்போது கார்த்திகேயனே சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த பஸ்ஸு வந்து ஒரு ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்ட மாட்டாங்க இல்லையா, அந்த ஸ்டாப்பிங்கில் புதுசாக வந்த டிரைவரும் கண்டக்டரும் 2 நாள் அந்த ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்டிட்டாங்க. நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். ஒரு பெண் வெள்ளை கலர் சாரீ கட்டிட்டு அதில் கருப்பு கலர் புகை அடித்த மாதிரி ஒரு சாரீ கட்டியிருக்காங்க. அவங்கள நான் பார்த்தேன். அவங்களோட முகம் ரொம்ப விகாரமாக இருந்தது, அவங்களோட கண்ணும் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. அதை நான் பார்த்தேன். ஊருக்குள்ளே சில விஷயங்கள் பேசிப்பாங்க இல்லையா, அது வந்து பொய்ன்னு நினச்சேன், அதை பார்க்கும்போது தான் உண்மைன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. நடந்த விஷயங்கள்லாம் அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மாட்டே சொல்கிறாரு. இப்போ தான் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே விஷயம் புரியுது, இவருக்கு வந்து யார் வந்து இவரை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்றது இப்போ தான் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்குமே புரியுது. மறுபடியும் போய் அந்த பாயை போய் பார்க்குறாரு. பாயை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி பையன் சொன்னான்றதை சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் இனிமேல் பயப்பட வேணாம், அவர் உடம்புக்குள்ள இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துட்டோம், இனிமேல் நீங்கள் பயப்பட வேணாம், இனிமேல் நீங்கள் பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க மறுபடியும் சொல்லிட்டு விட்டுறாரு. இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அதே ஊர்லேயே கார்த்திகேயனுக்கு ஒரு ஸ்டுடியோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாரு. தன்னுடைய நிலம் ஒன்று இருந்தது, அந்த நிலத்தை விற்று அதே ஊரில் ஸ்டுடியோ வச்சு கொடுத்துறாரு. இப்போது கார்த்திகேயன் அங்கேருந்தே அவர் சொந்த ஊர்ல இருந்தே சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி வாழ்ந்துட்டு வராரு. இப்போ ஒரு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கதையை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மள்கிட்ட சொன்னாங்க, அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. இது மாதிரியான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தது அப்படின்னா என்னோட இமெயிலுக்கோ அல்லது இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ வாய்ஸ் நோட்ஸ் இல்லைனா மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஸ்டோரியை நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.